இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு தேடல் உள்ளது. யாரோ ஒருவரிடம் உண்மை தெய்வீக பதிலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஆசை. அந்த தேடலின் வழியில் சிலர் சித்தர்களை நாடுகின்றனர். ஏனென்றால் சித்தர்கள் பேசாமல் சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் நம் மனதை தூண்டும் ஒளிக்காற்றை பறக்க வைக்கும் சக்திவான ஆன்மாக்கள். இன்று நாம் கேட்டுக்கொள்ளப் போகும் கதை ஒரு அதிசயமான சித்தரும் ஒரு ஈரமான மனமும் ஒரு அன்பின் அனுபவமும் நிரம்பிய சித்தரின் ஒளிக்காற்று. மலைகளால் சூழப்பட்டு ஒரு பசுமை நிரம்பிய கிராமம். அந்த குன்றின் அடிவாரத்தில் தவமிருந்தார் அருள்வாணர் சித்தர். அவர் ஒருவரும் நேரில் பேசுவதில்லை. ஆனால் அவர் தவம் செய்த இடத்தில் இருந்த ஒரு சிறிய நீர்த்தொட்டி, அதுவே அனைவருக்கும் பதிலளிக்கின்ற தூய கண்ணாடி. யாரேனும் தங்கள் கேள்வியுடன் அந்த நீரை தொட்டால் பதில் போல ஓர் ஒளிக்காற்று வீசும். அதில் வரும் எண்ணம் அவர்களுக்கு வழிகாட்டும் ஞானமாக அமையும். ஒரு நாள் சந்திரா என்ற இளம்பெண் அந்த இடத்தை அடைந்தாள். அவளது தந்தை கடுமையான நோயால் துடிக்கிறார். அவள் மனதில் ஒரு கேள்வி, அவரை பிழைக்க என்ன செய்ய வேண்டும்? அவள் அந்த நீரை தொட்டாள். திடீரென மனதிற்குள் வீசிய ஒளிக்காற்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. உன் இரக்கம் மற்றும் பரிசுத்தம் மற்றவரின் வலி தீர்க்கும். நீதான் மருந்து. அவள் வீட்டிற்கு திரும்பி தந்தையின் பாதங்களை தினமும் சுத்தம் செய்தாள். சந்திரமணலில் பிரார்த்தனை செய்தாள். அந்த அன்பும் விசுவாசமும் அவளது தந்தையின் நோயை அகற்றியது. மருத்துவர்கள் வியந்தனர். ஆனால் சந்திரா மட்டும் உண்மை அர்த்தத்தை உணர்ந்தாள். அருள் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம்முள் இருந்து வெளிப்படும் ஒளி. அன்று சித்தர் பேசவில்லை. ஆனாலும் அவர் அளித்த ஒளிக்காற்று இன்று வரை வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த நீர் தொட்டி ஒரு புனித இடமாக விளங்குகிறது. சந்திரா அந்த ஊரின் அருளாளி என கௌரவிக்கப்படுகிறாள். இந்த கதையின் மூலமாக நாம் உணர வேண்டியது, அருள் என்பது கோவிலில் மட்டும் கிடைக்காது, அது நம் உள்ளத்தில் இருந்தே பிறக்கிறது. அன்பும் பரிசுத்தமும் விசுவாசமும் இருந்தால் சித்தரின் ஒளிக்காற்று நம்முள்ளம் வீசும்.